அதே போல சுவாமி விவேகானந்தர் இங்கே பார்க்கும்போது பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, சந்தோஷம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அவருடைய கதை ஒரு எனக்கு ஞாபகம் வருது, சொற்பொழிவு. லண்டன் நகரத்திற்கு சென்றார் சுவாமி விவேகானந்தர். 3 மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். கீழே இறங்கினார் சுவாமி விவேகானந்தர். ஒரு வெள்ளக்காரன் கேட்டான், சுவாமி விவேகானந்தரே, என்னப்பா 3 மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றியே பேசுனியே, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை போல உங்கள் நாட்டில் இருக்குதா? பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? உங்கள் நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லையே, நீ என்ன 3 மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசினியே, இது உனக்கு தகுமான்னு கேட்டான். சொல்லிட்டு சொன்னா, எங்கள் நாட்டிலெல்லாம் அப்படி இல்லை. நான் லண்டன் வீதியிலே வருவேன், என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருவேன், என்னுடைய நண்பன் எதிரிலே தென்படுவான். என்னுடைய மனைவி இப்படி கையை நீட்டி என்னுடைய நண்பனுடைய கையில் நீட்டி ஷேக் ஹேண்ட் என்று சொல்லுவான், கையை குலுக்குவாள். என் பொண்டாட்டி, இப்பேற்பட்ட சுதந்திரம் உங்கள் நாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டான் வெள்ளக்காரன். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அப்படியா, உங்கள் நாட்டினுடைய அதிபர் யார் என்று கேட்டார். எலிசபெத் மகாராணினா. சுவாமி விவேகானந்தர் கேட்டார், எலிசபெத் மகாராணியா, அந்த மகாராணியுடைய கையை பிடிச்சி நீ குலுக்கி இருக்கிறியான்னு கேட்டார். கொஞ்சம் சொன்னா, இது என்னையா அகராதி? அவங்க நாட்டினுடைய அதிபர் மகாராணி, அவங்கள பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். பார்க்குறதே எப்போ ஒரு முறை நாங்கள் பார்க்குறோம். அந்த அம்மா போப்பாண்டவரை போய் சந்திக்கணும்னு சொன்னால் பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை. கொள்ளை அடித்தாலும் குற்றவாளி என்று சொல்லப்பட மாட்டார். இப்பேற்பட்டவங்க மகாராணி எலிசபெத் மகாராணி, அவங்க கையை பிடிச்சி எப்படி குலுக்க முடியும்னு கேட்டான் வெள்ளைக்காரன். சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அந்த வெள்ளைக்காரனை பார்த்து, உங்கள் நாட்டிலே இருப்பதோ ஒரே ஒரு மகாராணி, எங்களுடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மகாராணிகள்.